ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் மகிமையானதை செய்வாராக. நம்முடைய சபையினுடைய 20வது ஆண்டு நிறைவை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வருகிற வாரத்தில் நாம் ஆனந்த தொனி பெருவிழா என்ற தலைப்பிலே நம்முடைய ஆலயத்தில் 20 ஆண்டு நிறைவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். 22ஆம் தேதி அங்கே மாலை 7 மணிக்கும், 23ஆம் தேதி மாலை 7 மணிக்கும், அதே போல் 24ஆம் தேதி காலை 10 மணி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கும் நம்முடைய ஆலயத்தில் மகா மேன்மையான ஆராதனைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும், அங்கே மாலை 6 மணிக்கும் அங்கே பெரிதான ஆராதனைகள் இருக்கிறது. நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள், தேவனுடைய மகிமையை பாருங்கள். தேவன் செய்த நன்மைகளை நாம் கேட்கிற போது மிகுந்த சந்தோஷம். நம்முடைய இந்த ஆராதனையிலே விசேஷித்தமாக தேவ ஊழியக்காரன் அதாவது ஜோன் பூட்டோ அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இப்பொழுது நான் தேவ வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறேன். சங்கீதம் 92 அங்கே 10வது வசனம் சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், உமது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எவ்வளவு ஒரு மகிமையான வசனம். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பலன் குன்றி போனதா? உங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடாமல் மன உளைச்சல்களுக்குள்ளே, வேதனைகளுக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, வசனம் உங்களை நோக்கி வருகிறது. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எவ்வளவு ஒரு மேன்மையான வசனம். இந்த காண்டாமிருகத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். காண்டாமிருகத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது அநேக தடைகள் அதற்கு முன்பாய் வருகிற போது காண்டாமிருகம் ஒருபோதும் தடைகளை கண்டு விலகி போகிறதில்லை. அது தன்னுடைய கொம்பினால் அதை தகர்த்து நேர்வழியிலேயே போகிறது. வேதம் சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் தடைகளை உடைத்து நன்மையினால கிருபையினால உங்களை சூழ்ந்து கொள்வார். நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்கள். நீங்கள் மேன்மைகளை காணத்தக்கதாய் உன்னதத்தின் வல்லமை உங்கள் மேல் நிழலிடும். அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில தோல்விகள் இல்லை. ஏனென்றால் அவர் ஜெய கிறிஸ்துவானவர். அவர் நம்முடைய வாழ்வின் ஜெயபலமானவர். அடுத்த வசனத்தை பாருங்கள். அதே வசனத்திலே சொல்லுகிறார், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நாம் பலனடைந்து, அருமையான தேவ பிள்ளையே, ஆவியின் நிறைவை காத்துக் கொள்ளுகிற போது ஒரு புது பலன், புது கிருபை, புதிய வல்லமை, சோர்வுகள், அதிரியங்கள், பயங்கள், பலவீனங்கள் நீங்கிவிடும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து. இன்றைக்கு பலன் மாத்திரமல்ல, அபிஷேகத்தினாலே நுகங்கள், கட்டுக்கள் அருந்து விடும். உங்க வாழ்க்கையில பாடுகளுக்குள்ள, வேதனைகளுக்குள்ள, துன்பங்களுக்குள்ள துவண்டு கொண்டிருக்கிறீர்களா? இதனால தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன், தேவ அபிஷேகத்தை, புதிய எண்ணெயை பெற்றுக் கொள்ளுங்கள். பாடி ஆராதித்து ஜெபித்து அபிஷேகத்திலே நிரம்புங்கள். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய ஏக்கத்தை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயமாய் வாழ வேண்டுமானால் காண்டாமிருகத்தின் கொம்பை போல நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, புதிய எண்ணெயினால் எப்போதும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாயிருக்கிறதா? அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, துன்பம் இல்லை, வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை. தேவன் சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், ஆசீர்வாதங்களினால் நிரப்பி உங்களை நடத்த இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் விசுவாசித்தால் நீங்க தேவ மகிமையை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? கர்த்தாவே, இந்த நாளிலுமா யாரெல்லாம் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் போகிற வழிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாட்களில் தடைக்கற்களை உடைத்து கர்த்தாவே, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்க. இந்த நாட்களில் அவவிசுவாசங்கள் நீங்கி தேவனாகிய கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க.
ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, தேவ பிள்ளைகள் மேன்மையானதை நன்மையானதை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்களோடு கூட தேவனை சேர்ந்து ஆராதிக்க விரும்பினால், தேவ ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட ஆராதிக்க வாருங்கள். டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட்டில் இருக்கிறது. கூடி வாருங்கள், கூடி ஆராதிப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.